he entered. அவன் யாரு? Who is he? அவனுடைய சக்தி என்ன? What is his power? அதை மேற்கொள்ள நமக்கு தேவன் கொடுத்த சக்தி என்ன? In order to overcome him, what was the power God has given us? இவைகளை நாம் சரியான விதத்தில் புரிந்து கொண்டால் தான் இப்படிப்பட்ட கூட்டங்களில் ஒரு விடுதலையை நாம் சுவீகரித்துக் கொள்ள இயலும். Only if we understand these things, then only we can receive a deliverance in these. முதலாவது பிசாசு என்று சொல்லுகிற ஒரு நபர் அவன் ஒரு விழுந்து போன தூதன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். First of all, you need to understand this devil is not no one but the fallen angel. மனிதனை சிருஷ்டிக்கும் முன்பாக, before the creation of man, தேவன் தூதர்களை சிருஷ்டிக்கிறார். God created angels. எதற்காக? For what? வருங்காலத்திலே அவர் உருவாக்குகிற அந்த தேவ சாயலாக உருவாக்கப்படுகிற மனிதனுக்கு சேவை செய்யும்படியாக. And they need to serve the man who is going to be created by God in the image of himself. ஒன்று தன்னை தொழுது கொள்ளும்படியாக, first thing to worship him. மற்றொன்று தான் உண்டு பண்ணுகிற தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்படுகிற மனிதனுக்கு சேவை செய்யும்படியாக ஏற்படுத்தப்பட்ட பணிவிடை ஆவிகள் என்று எபிரேயர் 1 கடைசி சுட்டிக்காட்டுகிறது. Hebrews chapter 1 the last verse says that these angels are nothing but the ministering spirits that they may help man who is going to be created by God in his own image. இந்த தேவதூதர்கள் நல்லவர்களாகவே இல்லாவிட்டால் பூரணர்களாக சிருஷ்டிக்கப்பட்டார்கள். And these angels were created perfect and created in a good manner. அன்றைக்கு மனிதன் சிருஷ்டிக்கப்படவில்லை. On that day man was not yet created. வேதம் சொல்லுது, கொலோசியர்ல சொல்லி இருக்கிறது, in Colossians we read, சகலமும் அவருக்கென்றும் அவராலேயும் அவரை கொண்டும் உருவாக்கப்பட்டது. and everything had been created by him and for him. கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் சிங்காசனங்களானாலும் எல்லாமே அவருக்கென்று அது சிருஷ்டிக்கப்பட்டது. In the government, the principalities and the throne, everything had been created for him. இப்படி எல்லாமே அழகாக சிருஷ்டித்த பொழுது, when he created everything beautifully, இதே நேரத்திலே கர்த்தர் சீயோனையும் அவர் உருவாக்குகிறார். at the same time the Lord is forming Zion also. அந்த சிங்காசனம் அந்த மகிமையான அந்த அனுபவத்தையும் உண்டு பண்ணி காண்பிக்கிறார். and he is creating that wonderful glorious experience also. தூதன் பூர்ணமாக இருந்தபடினாலே, and since that angel was created perfectly, அவனுக்கு வளர்ச்சி கிடையாது. and he was not yet to grow. அவனுக்கு எல்லா மகிமையும் இருந்தது. he was having full glory. அவனுக்கு எல்லா வல்லமையும் இருந்தது. he was having full power. ஒரு தூதன் இறங்கினான்னா பூமியே பிரகாசிக்குமா. if one angel descends down, the whole earth will shine. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளவனாய் அவனை சிருஷ்டித்திருந்தார். and with such kind of power God has created him. இப்படி உருவாக்கி வைத்த பொழுது, when he was created in that manner, ஒரு நாள் அவன் சீயோனின் மகிமையை பார்க்கிறான். one day he was able to see the glory of Zion. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவங்கள் சொல்லப்படுகிறது. and all these things are written in Isaiah chapter 14. அந்த சீயோனின் மகிமையை பார்த்த உடனே, and he beheld the glory of Zion, அவனுக்கு என்ன சிந்தை வந்தது? what was having in his thought, இது எல்லாமே தனக்கு தான் அப்படிங்கற ஒரு சிந்தை வந்தது. and he got a thought in himself like this, that all these things have been created for me. அந்த நேரத்தில் தான் தேவன் தன்னுடைய மனதை வெளிப்படுத்துகிறார். only in that instance God revealed his plan, his இது உங்களுக்கு அல்ல, it is not for you. என்னுடைய சாயலின்படியே நான் ஒருவனை உருவாக்க போகிறேன். I am going to create one in my own image. அவனில் மேன்மையானவனுக்கு இந்த இடம் சொல்றார். and one who is going to be the great among himself, he can inherit this. அதை டைஜஸ்ட் பண்ணதுக்கு அந்த தூதனுக்கு முடியல. and this angel could not digest it. அவனுக்கு தனக்கு தான் அப்படிங்கற ஒரு சிந்தை தான் இருந்தது. and he was having a mind that this had been created for me. நீங்கள் எஸ்தரின் புத்தகத்தை படித்து பார்த்தால், when you read the book of Esther, அங்கே ஆமான் என்கிற ஒரு மனிதனை பார்க்கிறோம். you can see a man called Haman. ராஜா அவனுக்கு சகல மகிமை கனம் எல்லா வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து வைத்திருந்தார். and the king had given every glory to him. ஒரு நாள் ராஜா அழைத்து அவனோடு பேசுகிறார். one day king called him and he was speaking to him. நான் ஒரு மனிதனை கனம் பண்ண போகிறேன். I am going to honor a man. அவனை எப்படி ஹானர் பண்ணலாம் நீ நினைக்கிறேன்னு சொன்னான். how do you think how can I honor him? அவன் மைண்ட்ல என்ன வந்துருச்சு? and in his mind, நம்மள தவிர யார அவர் கனம் பண்ண போறாரு? and whom he is going to honor other than me? இந்த மைண்ட் வந்த உடனே, after having this mind, அவன் தன்னுடைய மைண்ட்ல தான் எப்படிலாம் ராஜாவால கனம் பண்ணப்படணுமோ அவளத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான். and he started to speak unto king like this, that in this manner a man needs to be honored by king. எல்லாம் முடிஞ்ச உடனே ராஜா சொன்னாரு, கேட்ல ஒரு முர்தகாய் இருக்கிறான், அவனை போய் ஹானர் பண்ணுன்னு சொல்லிட்டார். and after telling everything, king commanded him to honor the one who is at the gate, Mordecai. அவனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. and he got mad. இதே போலதான் அன்றைக்கு நடந்த சம்பவம் பிரியமானவர்களே. and likewise that incident took place on that day, beloved ones. அன்றைக்கு அந்த சீயோன் மனிதனுக்கு என்று சொன்ன பொழுது, when God told that this Zion is for man, இந்த தூதர்கள் இல்ல அது எங்களுக்குரியது என்று போராட மனதிலே கொண்டு வரு இருதயத்திலே சிந்திக்க ஆரம்பித்தார்கள். and these angels started to think in their heart, saying like this, no, it is for us. வானத்துக்கு ஏறுவேன், I will climb up to heaven, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், I will become like வலதிசையில் உள்ள சீயோன் பர்வதத்தில் நான் வீற்றிருப்பேன், I will be seated on the north. அந்த சீயோன் எனக்குரியது என்று சிந்தித்தானே, அந்த நிமிடத்தில் கோடாகோடி தூதர்கள்
அந்த சிந்தையிலே தாக்கப்பட்ட அந்த வல்லமைகள் அனைத்தும் பூமியிலே தள்ளப்பட்டது. When he was about to think that this glorious Zion is for me, when he was having these thought in his heart, the whole crores and crores of angels who were having this kind of thought had been fallen down. ஒரு கூட்டம் அப்படியே வானத்திலே தங்கி விடுகிறது. And one group remained in the heaven. ஒரு குரூப் இந்த பூமியில வந்து விழுகிறது. And another group fallen on this அதுல earth. தீவிரமாக ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்திகள் எல்லாம் கர்த்தர் பாதாளத்தில் தள்ளி லாக் பண்றாரு. And a few are much miserable among those powers. The Lord God shut them in the hell. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுகிறதை கண்டேன் சொன்னானே, ஒரு குரூப் மேலே இருக்கிறது. And in Luke chapter 10 we read that one group had fallen down like a lightning, another group remained there. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடி இருக்கிறாய்னு. இந்த பூமியிலே அவனுடைய ஒரு போர்ஷன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். In Revelation chapter 2 we can see that you are working in the midst of the place where the throne of Satan is found. யூதாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதிமென்மையை காத்துக்கொள்ளாத தூதர்களை அவர் கீழே தள்ளி நித்திய சங்கிலினாலே அடைத்து வைத்திருக்கிறார். In epistle Jude we read like this, that the Lord God had sent pushed down the angels who had not preserved the first estate. தேவனோடு இருந்தவர்கள், தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டவர்கள், தேவனுடைய வேலைக்காரர்கள் இப்பொழுது அவர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை விட்டபடினால் அவர்கள் விழுந்து போன தூதர்கள் இல்லாவிட்டால் எதிரியாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். Those that were with God, those that were filled with the glory of God, those that were the servants of God, those that were against the plan of God, they became enemies to God. அப்படி இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் இந்த வல்லமையினாலே தாக்கப்பட்டிருக்கிறது. And the whole world is attacked by this power. அதனால தான் அவன் இயேசுவினிடத்திலே வந்து சொன்னான், இந்த உலகமும் இதனுடைய எல்லா மகிமையும் என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீரே என்னை விழுந்து பணிந்து கொண்டால் உனக்கே என்னுடைய மகிமையை என்னால் தர முடியும் என்று பேசினார். And that is why he came to Jesus and told like this, the whole world and his glory have been given in my hands. If you bow down and worship me, I can give these things to you. தனக்கு கிடைக்காத அந்த மகிமை யாருக்கும் கிடைக்க கூடாது என்கிற ஒரு சாடிஸ்ட் புத்தினா விழுந்து போன தூதனுடைய வல்லமை. And the power of the fallen angel is working like this, that the glorious thing that I could not receive, I could not attain, no others should attain it. இந்த வல்லமைகள் தான் இன்றைக்கு மனுக்குலத்துக்கு விரோதமாக மனிதனுக்குள்ளே மனிதனுக்கு வெளியே பல விதங்களில் போராடுகிற ஒரு விழுந்து போன அந்தகார சக்தி. And this is the power of darkness which is working inside man in this earth. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, when we read in Ephesians chapter 6 verse 12, இந்த வல்லமைகளோடு ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு போராட்டம் உண்டு. A spiritual Christian needs to have a wrestling, a fight with these powers. வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் And all the hosts that are found in the heaven. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளுடைய ஆவிகளுடைய சேனைகள். And all the powers that are working against the darkness. துரைத்தனங்கள், அதிகாரங்கள். And the principalities and the powers. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சக்திதான் உலக மனிதர்களையும் பார்க்கிலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீவிரமாக கிரியை செய்கிற இந்த நாட்கள். And these powers are working against the spiritual Christians in these days. இன்றைக்கு இந்த வல்லமை பல விதங்களிலே போராடுகிறதை பார்க்கலாம். And we can find this power is working in various ways. ஒரு காலத்துல நீங்க பெண்டிகாஸ்ட் மீட்டிங்க பாத்தீங்கன்னு சொன்னா, and once upon a time when you look upon the Pentecostal meetings, நூற்றுக்கணக்கான பிசாசுகள் பிடிச்சு ஆடிக்கிட்டே இருக்கும். and hundreds of demons will be wandering here and there. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அவங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பாங்க. And they will be shutting down them, and then they will be starting to ஒன்னு preach. கத்திக்கிட்டு இருக்கும், ஒன்னு புலம்பிக்கிட்டு இருக்கும், ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கும், ஒன்னு உருண்டுகிட்டு இருக்கும். And one will be shouting and one will be lamenting and one will be rolling down. பட் இப்போ இந்த ஆவிகள் எல்லாம் இப்ப ஆடுறது இல்ல. ஏன்னா ஆடுனா துரத்தி விட்டுறாங்கன்னு சொல்லி ஆடாமலே உள்ள இருந்து வாழ்க்கையை ஆட வைக்கிறது. But nowadays these spirits are not dancing, because if they dance they will be making them to go away. That is why they are not dancing outwardly, but they are making the people's life to dance. தான் வெளியே வந்தா கண்டுபிடிச்சிடுறாங்க. If it comes out they could easily find out. அப்படினால உடனே துரத்த ஆரம்பிக்கிறாங்க. And that is why they will be chasing them அதனால away. இப்பொழுது இருக்கிற ஆவிகள் அந்த வேலையை செய்யறது இல்ல. அமைதியாக உள்ள இருந்து வாழ்க்கையில கொடிய வேதனை கொடுத்து மனிதனை தோல்வி உள்ளவனாக மாற்றுகிறது. Therefore these spirits are not coming out very easily these days, but they are tormenting the lives of people. இதுதான் நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிவினை உண்டாக்கக்கூடிய சக்தி. And this is the power which is able to divide the family. மத்தேயு 4:1ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வல்லமை சோதிக்கிற ஒரு சக்தி. In Matthew chapter 4 verse 1 we read like this power is able to try you. மத்தேயு 13ல பாத்தீங்கன்னா இந்த வல்லமைகள் களைகள்
விதைகளை விதைக்கிறது. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்க குடும்பத்துல விதைச்சிட்டு போயிடுவான். அது வளர்ந்துகிட்டே வர ஆரம்பிக்கும். In Matthew chapter 13 we see this power is able to sow tares in you. It is able to sow misunderstandings in your family. இரண்டாம் தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு இச்சை, இது ஒரு ஆசை. இந்த வல்லமை உனக்குள்ளே தூண்டி உன்னை அவனுடைய கட்டுப்பாட்டுல இழுக்கக்கூடியதாக போராடும். In 2 Timothy chapter 2 says this power is lust. It is having a power that you may fall in him. இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். And this lust will be able to commit sin. பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை கொண்டு வருகிறது. And when the sin is perfected it brings death. இப்ப பிசாசு உள்ள வர்றதுக்கு நாம தான் வாய்ப்பு கொடுக்கிறோம். And we are giving room for this devil to enter in. இந்த உள்ள வல்லமை இந்த உள்ள வந்து உங்களுடைய பிள்ளையோ உங்களுடைய புருஷனோ உங்களுடைய மனைவியோ உங்களுடைய சந்ததிகளை யாரு வாய்ப்பு கொடுக்கறாங்களோ அவங்களுக்குள்ள நுழைந்து விடுகிறார். And those who are giving room for him, whether it may be your husband, whether it may be your wife, whether it may be your daughter, and it is coming inside their life and it is taking control. இந்த வல்லமை இந்த மாலை வேளையில் உங்களுடைய எத்தனை குடும்பங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முதலாவது கண்டுபிடியுங்கள். First of all you need to find out how many families are under this attack. இந்த வல்லமை தான் இன்னைக்கு மனித சமுதாயத்தோடு பயங்கரமாக போராடுகிறது. And this power is vehemently very forcefully it is working against the mankind. இது ஒரு மனிதனுடைய இருதயத்தை கட்டுப்படுத்துகிறது. And it is controlling a heart of a man. அவனுடைய வாழ்க்கையிலே அவனை அலக்களிக்கிறது. And it is tormenting him in his life. இந்த வல்லமை வசனத்தை எடுத்து போடுகிறது. And this power is plucking the word of God from his heart. யோவான் 13:2 நீங்கள் பார்த்தால் when you look upon John chapter 13 verse 2 ஒரு மனிதனுக்குள்ளே புகுந்தா அவனுடைய இருதயத்தை தூண்ட ஆரம்பிப்பான். and it will start entering into his heart and it will start to inspire it. லூக்கா 9:32 பார்த்தீங்கன்னு சொன்னா in Luke chapter 9 verse 32 அது அவனுடைய வாழ்க்கையை அலக்களிக்க ஆரம்பிக்கும். and it starts to torment his life. லூக்கா 8:12 பார்த்தீங்கன்னு சொன்னா in Luke chapter 8 verse 12 இது அந்த மனுஷனுக்குள்ளே எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் அந்த வசனத்தை அவன் எடுத்துட்டு போய்டுவாங்க. and how much more we preach the sermon he will come and pluck this word. அருமையானவர்களே beloved ones இப்பொழுது ஒரு கேள்வி. no one question. உங்களுடைய குடும்பங்களில் இல்லட்ட உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் இல்லட்ட உங்களுடைய தொழிலில் இல்லட்ட உங்க வீடுகளில் ஏதோ ஒரு அந்நிய சக்தியினுடைய ஒரு போராட்டத்தை நான் ஆவியில கொஞ்ச நாளா ஃபீல் பண்றேன் அப்படினு சொல்றவங்க யதார்த்தமான உண்மையை சொல்ல விரும்புகிறவர்கள் உண்மையா நீங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. in your family, in your personal life, in your business, if you feel a kind of evil spirit working in your life, in your family, if you feel it spiritually, you can put up your இப்போ வலது கையை உயர்த்துங்க. you can put up your right hand now. நான் வலது கரத்தை உயர்த்த சொல்றது பரலோகம் பார்க்க போகிறது. and if you put up your right hand, I say that your hand is watched by the நீங்க எத்தனை வருஷம் இந்த வல்லமையை இப்படி வச்சிட்டே இருக்க போறீங்க? how many years you are going to have this power in your எத்தனை வருஷம் இது உங்க வீட்லயே உட்கார வைக்க போறீங்க? and how many years you are having you want this power to be in your house? எத்தனை வருஷம் உங்க பிள்ளைக்குள்ளே இத வைக்க போகிற? and you how many years you need to have this power in your எத்தனை வருஷம் உங்க தொழில்ல இந்த சக்தியினுடைய தாக்குதலை நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்க போறீங்க? for how long years you need to feel this power in your business? இது உள்ள விட்டுட்டீங்கன்னு சொன்னா கொஞ்சமா அது ஒரு புற்றுநோய் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை மொத்தமா அழிச்சிட்டு தான் வெளிய போவான். and if you give room to this power, it is like a cancer. It will totally destroy you and then only it will leave you. ஒரு இடத்துல நான் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது in one place when I was ministering, ஒரு சகோதரன் வந்தார். one brother came. சுமார் 28 வருடம் அவர் அந்த வல்லமையினால பாதிக்கப்பட்டு இப்போ இந்த ஆளுக்கு வயசாயிடுச்சுங்க. and now this man became aged. இப்போ இந்த ஆவி அவனை விட்டு போக மாட்டேங்குது. now the spirit is not leaving him. இப்போ அவரை சாப்பிட விடுறது இல்ல. and now it is not allowing him to வேலைக்கு போக விடுறது இல்ல. not allowing to தூங்க விடுறது இல்ல. it's not allowing him to sleep. இந்த மூணையும் அது கட்டுப்படுத்துகிறது. and it is controlling these three. சாப்பிட விட மாட்டேங்குது. it is not allowing him தூங்க விட மாட்டேங்குது. not allowing him to வேலைக்கு போக விட மாட்டேங்குது. not allowing him to work. இப்போ அவங்களுக்கு இந்த வல்லமையில இருந்து விடுதலை வேணும்ங்கற ஒரு ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. and they came to the final stage. They want a deliverance from the spirit. அப்ப நான் சொன்னேன் நீ வந்து 28 வருஷமா உன்னை சேவிச்சிருக்கறான். அவன் என்ன வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ சாகடிக்க ட்ரை பண்றேன்னா இல்ல நான் இத்தனை வருஷம் இருந்தால சாகடிக்க தான் நான் ட்ரை பண்ணுவேன். என்ன பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். when I was commanding the spirit to go, it says like this, I was here for 28 long years, I will kill him, I will destroy him, because the word of God says Satan will kill and destroy. இந்த வல்லமைக்கு நீங்க இடம் கொடுத்துட்டு எத்தனை வருஷம் இப்படி மீட்டிங்லாம் வந்துட்டு திருப்பி இதே பிசாசு செய்வனை ஏவல் போராட்டம் இதே பாட்ல இருக்க போறீங்க. இன்னைக்கு ஒரு ஃபைனல் சொல்யூஷனை நீங்க விசுவாசியுங்க. for how long you need to be under the torment of this kind of evil spirits? today you desire a deliverance. இந்த ஆவினா உன் குடும்பத்தை தாறுமாறா உன் பிள்ளையை உன் புருஷனை இஷ்டத்துக்கு மனது மாம்சம் விரும்பினபடி செயல்பட வைக்கிறது. and it is only this power, it is making your husband, it is making your family, it is making your children to go according to their own lust.
நியாயாதிபதிகள் 9:23 இந்த ஆவி வரும்பொழுது உங்க வீடுகள்ல சண்டை சானாகவே வந்துரும். In Judges chapter 9 verse 23, when this spirit enters in your house, automatically fight quarrel starts. ஏசாயா 19:14 இந்த ஆவி வரும்பொழுது எல்லாம் கண்ட்ரோல்லெஸ்ஸா உன்னுடைய பிள்ளைகள் புருஷன்லாம் இஷ்டத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. In Isaiah chapter 19 verse 14, according to that verse, when this spirit enters into your house, everybody becomes without control. லூக்கா 13:11 இந்த ஆவி வரும்பொழுது உன்னால உட்கார முடியாது, எழும்ப முடியாது, நிமிர முடியாது. ஒரு பலவீனத்தின் ஆவி ஒரு சரீரத்தை முழுவதுமாக அழுத்த ஆரம்பிக்கும். In Luke, according to Luke chapter 13 verse 11, when this spirit enters into you, this is a spirit of infirmity. It will not allow you to sit, it will not allow you to sleep, it will not allow you to walk. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? What is the reason behind this? இந்த வல்லமைகள் உள்ளே வந்து குடிபுகுந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்கு நீ எப்படி இடம் கொடுத்தாய் என்பதை நீ கவனிக்க வேண்டும். For this power to enter into you and for this power to destroy you, how you gave room, you should have to understand this. இந்த பெண் கானானிய திசைகளில் இருந்த ஒரு பெண். This woman was on the sides of the Canaan. அவள் அந்த திசைகளில் குடியிருந்த ஒரு கானானிய ஸ்திரீ. And she was a woman of Canaanite. இவள் தன்னுடைய மகளுடைய வேதனைக்காக இயேசுவை தேடுகிறாள். And she besought Jesus for the vexation இந்த of முதல் நாள் கூட்டத்திலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை முதலாவது சிந்தியுங்கள். In this first evening of this meeting, you should have to understand and you should have to find out in what state your life is. இதை நீங்க உணரணும், இதை கிளியர் பண்ணணும். இதை கிளியர் பண்ணாதான் பிசாசுக்கு நீ திறந்து வைத்திருக்கிற கதவை நீ மூட முடியும். You need to understand this, then only you can be able to shut the door in through which Satan has entered. நல்ல ஒரு விசுவாசிக்குள்ள பிசாசு வர முடியுமா? And he was questioning like this, can devil enter into a good believer? ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள பிசாசு வர முடியுமா? Can demon enter into a Christian? கதவு திறந்ததனால நீங்க எங்க சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்க முள்ள ஒதுக்கிட்டு. And now our gate is open, that is why you enter in. இப்போ நீங்க வரும்போது உங்க நாய் இந்த வந்து படுத்துக்கிச்சு, பக்கத்துல கூட வந்து படுத்துக்கிச்சு. And since you came in, your dog கதவு திறந்திருந்தா நீ இல்ல, உன் வீட்ல இருக்க நாய் பூனை எல்லாமே உள்ள வரும். அதுபோல மனித வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்தா எல்லாம் வந்து உள்ள செட்டில் ஆயிடுவா. If the gate is opened, it is not you, your dog and your cat all will enter in. Likewise, even in the life of man, if his gate is opened, demon can enter in. முதலாவது அவனை உள்ள விட்டதுக்கு காரணத்தை நீங்க கண்டுபிடித்து அந்த கானானிய வாழ்க்கை தான் உன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசு வருவதற்கு காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And you need to understand the life in the Canaan is the reason for all these things in your life. கானான் என்று சொன்னால் சபிக்கப்பட்டவன் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. Canaan means cursed. ஆதியாகமம் 9:25 நீங்கள் இதை பார்க்கலாம். You can read that in Genesis chapter 9 verse 25. என்றைக்கு மனிதன் கீழ்ப்படியாமல் போனானோ அன்றைக்கு அவன் சபிக்கப்படுகிறான். And when man disobeyed, that day he got cursed. இந்த பூமி சபிக்கப்படுகிறது. And this earth got cursed. இந்த சபிக்கப்பட்ட பூமியில தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். And only in the cursed earth in this world we live. இந்த சாபத்தை நீக்க ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. And for this curse to be removed, the only way is Jesus Christ. கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, அவர் நம்முடைய சாபத்துக்கு காரணராகி அவர் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனபடினாலே நாம் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும். In Galatians chapter 3 verse 13 it says he became the reason for our curse, and that is why we can be delivered from the இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கானானிய வாழ்க்கையை இந்த கூட்டத்தின் முதல் பகுதியிலே நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரும்படியாக தேவ ஆவியானவர் சத்தமிடுகிறார். And in this first portion of this meeting, the Spirit of God is shouting unto you that you need to put a full stop for the Canaanite life that is in you. இந்த வாழ்வை நீ சரிப்படுத்தினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ தேடினால், இன்றைக்கு உன்னுடைய வாழ்வில் போராடிக் கொண்டிருக்கிற வல்லமையை நீ முடிவுக்கு கொண்டு வந்து திரும்பி போக முடியும். If you correct your life and if you besought the face of Jesus in this meeting, you can put a full stop, you can put an end to this kind of power. ஆதியாகமம் 9:26 சொல்லுகிறது, அது ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. In Genesis chapter 9 verse 26, the verse says that is a life of slavery. நீ மனிதனுக்கு அடிமையாக இருக்கிறாய். You are a slave to man. நீ பாரம்பரியத்துக்கு அடிமையாக இருக்கிறாய். You are a slave to tradition. சில சபைகளுக்கு நீ அடிமைகளாய் இருக்கிறாய். You are slave to few churches. சில பொல்லாத சுபாவங்களுக்கு அடிமையாய் இருக்கிறாய். You are slave to few characters. மதுபானத்துக்கு நீ அடிமையாய் இருக்கிறாய். You are slave to drinking. துன்மார்க்கத்துக்கு நீ அடிமையாய் You are இருக்கிறாய். slave to wickedness. பாவ வாழ்க்கை இருக்கும் வரை இந்த வல்லமை உன்மேல் உன் குடும்பத்தின் மேல் உரிமை பாராட்டிக் கொண்டே இருக்கும். Until then you have a sinful life in you, these powers will have authority and power over your family. நீ சபைக்குள் இருக்கலாம். You may be in the church. ஒரு இடத்துல ஒரு பிசாசு ஒரு சபையில துரத்தப்படுகிறது. And in one place the Satan is chased away from the church. அந்த ஆவி சொல்லுது, இப்ப என்ன நான் போகணும், அவ்வளவுதானே, நான் போறேன். That spirit says like this,
You want me to chase away? Is it right? I'm going. பாதாளத்துக்குலாம் போக முடியாது. I cannot go to the hell. அப்ப நீ எங்க போற? Then where are you going? இந்த சபையில எனக்கு பாதி ஆள் என் டீமா தான் இருக்கறான். எவனுக்குள்ளே நான் போறேன் அப்படினு. And half of this church is in my team. I will enter into one of those. நீ கதவை திறந்து வச்சிருந்தே நான் உள்ள வரத்தான் செய்வான். If you have your gates opened, he will surely enter. அருமையான நண்பனே, beloved friend, அருமையான சகோதரனே சகோதரியே, brother, beloved sister, கானானிய வாழ்வு இந்த முதல் கூட்டத்தில் முடிவுக்கு வருமானால் இன்றைக்கு உன்னோடு போராடுகிற வல்லமையும் முடிவுக்கு வரும். As the life of Canaan is going to come to an end in the first meeting, your cursed life will also automatically comes to an end. எந்த வல்லமைக்கு நீ அடிமையா இருக்கிறாய்? To what power you are born? எந்த பாவத்துக்கு நீ அடிமையா இருக்கிறாய்? What sin you are bound? உன்னுடைய பாவத்துக்காக தானே இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். It is only for your sin Jesus was crucified on the cross. நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய மீறலுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். For all iniquities he had been crucified, for all trespasses he had been broken. இன்னும் நீ பாவத்திலிருந்து விடுதலையாகாவிட்டால் பிசாசு உன்னை சுதந்திரவாளியாய் மாற்றுகிறார். If you are not yet delivered, then you became a heir for Satan. 106 சங்கீதம் 38 வசனம் சொல்லுகிறது கானானிய வாழ்வு விக்கிரக வாழ்வு என்று சொல்லுகிறது. Psalm 106 verse 38 says the life in the Canaan is the life of idolatry. எசேக்கியேல் 16:29 சொல்லுகிறது அது ஒரு கானானிய வாழ்வு, ஒரு வேசித்தன வாழ்வு. Ezekiel chapter 16 verse 29 says the life in Canaan or Canaanite life is a life of fornication. அப்போஸ்தலர் 7:11 சொல்லுகிறது கானானிய வாழ்வு ஒரு பஞ்சத்தின் வாழ்வு, வறுமை, தரித்திரம், கடன், சாபம் இவைகள் எல்லாம் கானானினுடைய செய்கைகள். Acts chapter 7 verse 11 says that the Canaanite life is a life of famine in which you are want and you are filled with poverty. எஸ்ரா 9:1 சொல்லுகிறது Ezra chapter 9 verse 1 says அது ஒரு அருவருப்பான வாழ்க்கை. it is a life of abomination. இதெல்லாம் விளக்கி சொல்றதுக்கு இப்ப பாவத்தை போய் விளக்குறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. I don't have time to explain the sin. பாவத்தை விலக்கி சொல்றதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கலாம் அதிலேயே மூழ்கி நீங்க அதிலேயே பயணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். And you very clearly know about sin and you are immersed in sin and you are traveling in sin. பாவம் என்றாகும் பொழுது ரொம்ப சிம்பிளா அழகான ஒரு சின்ன கான்செப்ட்ல தான் உள்ள வருங்க. And as a small concept this sin had entered into your life. சங்கீதம் 19 12 13 நீங்க அத படிச்சுக்கங்க. In Psalm chapter 19 verse 12 and 13 you can read that. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? Who can understand his errors? இது ஃபர்ஸ்ட் இப்படி தான் உள்ள நுழையுங்க. And it enters into us first like this. இரண்டாவது மறைவான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கும். And second for the hidden sin you need to புருஷனுக்கு தெரியாம and மனைவிக்கு தெரியாம that the wife may not know பிள்ளைகளுக்கு தெரியாம that the children may not know பெற்றோருக்கு தெரியாம that the parents may not know சபைக்கு தெரியாம that the church may not know சமுதாயத்துக்கு தெரியாம that the society may not know. இப்படி மறைவான தவறுகளை அங்கங்க போய் செஞ்சிட்டே இருக்கிறது. And hidden sins you will go and do here and there. இன்னைக்கு வாலிப பையங்க பிள்ளைங்க எல்லாம் பிரைவசி எதிர்பார்க்கறாங்க. And all the young girls and boys are expecting privacy. ஒரு வீட்ல கூட ஒரு புருஷன் ஒரு மனைவி தனியா பிரைவசியை தனக்குன்னு ஒரு ரூமை பூட்றானா அங்க பாவத்தினுடைய வேர் அங்க தொடங்குகிறது என்ற அர்த்தம். If a man or woman is locking her or his room, then we can understand the sin has started there. ஒரு பெண் சொன்னா எனக்கு தெரியாம இந்த ஆளை கல்யாணம் கட்டி வச்சிட்டாங்கன்னு சொல்லி. A woman told like this they have got this man to be married for me. என்னம்மா என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். I was asking her வேற what ஏதாவது was the அவருக்கு problem. மனைவி இருக்கா இல்ல பெண்ணுங்கள் தொடர்பு இருக்கா? And I was asking her whether he is having some other connection, wrong connection. அவருக்கு ஃபர்ஸ்ட் மனைவியே லேப்டாப் தாங்க. And for him the first wife is laptop. அந்த உடனே கதவை பூட்டிக்கோ அந்த பிறகு அந்த லேப்டாப் தான் அவனுடைய வாழ்க்கையே. நான் ரோட்ல உட்கார்ந்து வீட்டு வாசல்ல ஹால்ல உட்கார்ந்து பான்னு முழிச்சிட்டே இருக்கணும். It is laptop his life and I need to be in some other room and I need to. அவன் லேப்டாப்போட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கான். And he is leading his family in அருமையான சகோதரனே சகோதரியே உன்னுடைய வாழ்க்கையிலே கானானினுடைய வல்லமை அருவருப்புகள் உலக மாம்சத்தினுடைய வல்லமைகள் எது இருந்தாலும் இந்த வல்லமை வெளியே போகாது. And beloved brother and sister, if you have this Canaanite life of abomination in you, then these evil powers cannot come away from you. வாழ்க்கை உன்னை கல்லறைக்கு இழுத்து கொண்டு போகும். A sinful life will take you towards the life of sepulcher. வாழ்க்கை உன்னை வஸ்திரம் இல்லாதவனாய் மாற்றும். The sinful life will make you naked. பாவ வாழ்க்கை உன்னை காயப்படுத்தும். The sinful life will make you to have பாவ வாழ்க்கை சங்கிலிகளினால் உன்னை கட்டும். and the sinful life will bound you with bondages. பாவ வாழ்க்கையிலே சிக்கிக்கொண்டால் உன்னையே அடக்க முடியாது. And if you got entangled in the sinful life, you will not be able to control yourself. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட
எப்படிப்பட்ட கானானிய சக்திகளை பிடிபட்டு சிக்கி தவிக்கிறீர்கள்? Today, how many of you are entangled in these spirits of Canaanite? இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட வல்லமையிலே பாதிக்கப்படுகிறார்கள். And many are under this bondage. உலகம் என்ன செய்யும்? What the world will do பாவத்தை எதிர்த்து உலகம் என்ன செய்கிறது? against the sin, what the world is doing. ஒருவன் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டால் If a man is, எதிரே இருக்கிற இடத்துல அடைச்சு வைப்பாங்க. if a man is proved that he is accused, they will shut him in the prison which is opposite to us. எங்க அப்பா கூட கொஞ்ச நாள் அங்க உள்ள இருந்தார். Even my father was எங்க inside அப்பா there. உள்ள இருந்தாரு. Even my father was inside there. எங்க சின்ன அண்ணன் உள்ள இருந்தாரு. And my younger brother was there. நான் வெளிய வந்த உடனே ஒரு நாள் சொன்னேன். And when he came out, I told him like this. கொஞ்சம் பைபிள் படிங்க புத்தி தெளிவாகும்னு எங்க அண்ணன்ட்ட சொன்னேன். And I told him that if you read Bible, you will get a sober mind. என்னது? அந்த ப்ளூ கலர் சின்ன புக் அது நான் உள்ளே படிச்சேன்னு சொன்னார். And he replied me that blue color book, I read it inside. இந்த வல்லமைகளினாலே பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவராலே பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். And by these powers you cannot overcome the power of sin. It is only the Lord Jesus Christ can give you the power to overcome sin. உலகம் பாவத்திலிருந்து ஒரு பாவத்துக்கு தண்டனை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். The world can give a punishment for the sin that you have done in your life, but Jesus Christ is giving you deliverance from the சிலுவை sin. ஒரு எக்ஸைஸ் ஸ்பாட்டாக காணப்படுகிறது. And this cross is a part of exercise for you. நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பை கொடுக்கிற ஒரு இடம். And that is a place in which it will take our punishment and give us deliverance. நம்முடைய வியாதிக்காக காயப்பட்டு நமக்கு சுகம் கொடுக்கிற ஒரு இடம். And that is a place and in which he was bruised for our sickness and give us healing. நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாவமாகி நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிற இடம் தான் சிலுவை. And the cross is the place in which he bore our sins and he gives us holiness. நம்முடைய சாபத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்குகிற இடம் தான் சிலுவை. And the cross is the place in which he accepts all our curses and he is giving us blessings. நம்மை ஐஸ்வரியவான்களாக மாற்ற அவர் தரித்திரராய் மாற்றப்பட்டார். And that we may become rich, he became poor. நம்முடைய பேரை பெருமைப்படுத்த அவர் இந்த உலகத்தில் அக்கிரமக்காரனாக எண்ணப்பட்டார். And that we may be exalted, that our name may be exalted in this world, he was counted among the accused. நாம் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக அவர் தள்ளப்பட்டார். That we may be accepted, he had been pushed down. நாம் உருவாக்கப்படும்படியாக அவர் நொறுக்கப்பட்டார். That we may be formed, he was bruised. இப்படித்தான் இயேசு கிறிஸ்து மனிதனை விடுவிக்கும்படியாக தன்னையே கிருபாதார பலியாக ஒப்புக்கொடுக்கிறார். And likewise Jesus has surrendered himself as a propitiation that man may be set free. உன்னுடைய வாழ்வில் சபிக்கப்பட்ட தன்மையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். And you need to come out of the state of curse in your life. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும். You need to come out of the bondage of curse in your life. விக்கிரகத்தின் பிடியிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். You need to come out of the bondage of idolatry in your life. வேசித்தன வாழ்விலிருந்து நீ வெளியே வர வேண்டும். You need to come out of the life of fornication. அருவருப்புகளிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். You need to come out of abomination. முதலாவது நீ ஒரு பாவி என்பதை கர்த்தருடைய சந்நிதியில் நிதானிக்க நீ பழக வேண்டும். First of all, in the presence of the Lord, you need to understand that you are a sinner. இங்கே என்ன நடந்தது? What happened here? அந்த கானானிய ஸ்திரீ, that Canaanite woman, தன்னுடைய வாழ்க்கையில என்னெல்லாமோ முயற்சி எடுத்து பார்த்தா தம் பிள்ளைக்கு 1% கூட விடுதலை கிடைக்கல. and she took many efforts in her life and she did not receive a deliverance for her daughter. அவள் எவ்வளவு முயற்சி எடுத்தா? And she took many efforts. கடைசியாக Finally அவள் இயேசுவை தேடினாள். she besought Jesus. அவளுடைய கண்கள் இயேசுவின் பக்கம் திருப்பப்பட்டன. Her eyes turned towards Jesus. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother, beloved sister, இன்றைக்கு உன்னுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரமாக நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயாக. for the solution for all your problems tonight, lift your eyes towards Jesus. போதும், பாவ வாழ்க்கை போதும், பிசாசுக்கு இடம் கொடுத்து நீ சீரழிந்ததும் போதும். Enough, sinful life is enough of tormented by Satan. இன்றைக்கு கர்த்தர் ஒரு அருமையான வாய்ப்பை கொடுக்கிறார். And tonight God is giving you a good chance. உன்னுடைய கண்கள் இயேசு பக்கம் திருப்பப்பட. Let your eyes be turned towards Jesus. இயேசு அந்த திசைகளில் வந்தார் என்று அறிந்த உடனே அவள் இயேசுவை தேடினாள். And as she knew that Jesus came in the course, she besought Jesus. இன்றைக்கு தான் நீ மனம் திரும்ப வேண்டிய ஒரு நல்ல நேரம். And tonight is the time of your repentance. தேவன் உனக்கு நியமித்த நேரம் இதுதான். And this is the time appointed by God for you. அறியாமையுள்ள காலங்களை
தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். In the times of ignorance, God winked at, but today He commands that you need to repent. இதுதான் உனக்கு ஒரு சரியான நேரம். This is the right opportunity for you. இதுவே அனுக்கிரக காலம். This is the time of deliverance. இதுவே ரட்சண்ய காலம். And this is the time of your salvation. இதுவரை வாழ்க்கையிலே வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், நெருக்கங்கள், ஆபத்துகள், விபத்துகள், தற்கொலையின் ஆவிகள், இவைகளில் இருந்தெல்லாம் உன்னை தப்புவித்ததின் நோக்கம் நீ உன் பார்வையை இன்றைக்கு சிலுவை பக்கம் திருப்பும்படியாக. The plan of God that He had delivered from all many evil problems in your life is that you will turn your eyes towards cross tonight. இன்றைக்கு உன்னுடைய மனது முழுவதும் கானானிய வாழ்வை விட்டுவிடு, இயேசுவை நோக்கி அடியெடுத்து வை. And you need to have your mind filled with this thing, that you have to put away the Canaanite life and rise up and come toward Jesus. இந்த வல்லமை உன் வாழ்வை கொடிய வேதனைக்குள்ளே கொண்டு போய் விட்டது. And this spirit had taken your life into a terrible vexation. உன்னை மாத்திரமல்ல, not only you, உன்னுடைய சந்ததியை, உன் தலைமுறையையே இந்த வல்லமை தாக்கிக் கொண்டிருக்கிறது. your total seed and total generation, this spirit has taken control. அந்த பெண் சொன்னா, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் பிசாசினால். That woman told, my daughter is grievously vexed with the devil. அது என்ன கொடிய வேதனை? What was that grievous vexation? 1 யோவான் 4:18 சொல்லுகிறது. 1 John chapter 4 verse 18 says, பயம் வேதனை உள்ளது. and அபிஷேகம் பெற்றவனுக்கு முன்னால ஒரு சக்தி நிக்காதுங்க. before the anointed man no other power can stand. நீ பெற்ற அபிஷேகம் மட்டும் ஒரிஜினலா இருந்துச்சுன்னா, if the anointing you have received is original, உனக்கு முன்னால எந்த வல்லமை நிக்காது. no other power can stand before you. நீ ராஜா மாதிரி நடந்து வரலாம், பிசாசு ஓடுவான். And Satan will run away. இன்னைக்கு இந்த கூட்டத்துல நீ பிசாசை அதட்ட போகிறாய். In this meeting you are going to rebuke பிசாசின் கட்டுகளை அவிழ்க்க போகிறாய். பிசாசை வசனத்தை கையில எடு. take the word of God in your hand. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை கையில எடு. take the blood of the lamb in your hand. அன்றைக்கு அந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட பொழுது 400 வருட அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனத்தை விடுதலையாக்கின தெய்வன் தன்னுடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தினால் உன் குடும்பத்தை விடுதலையாக்க விரும்புகிறார். And the Lord God who on those days by sprinkling that blood and set free that people from the 430 years bondage, tonight and by the blood of his own son he wants to set you and your family free. லூக்கா 11:20 என்ன சொல்லுகிறது? Luke chapter 11 verse 20 says, தேவனுடைய விரலினாலே நீ பிசாசை துரத்தலாம். and by the finger of the Lord you can chase away demon. மத்தேயு 12:28 என்ன சொல்லுகிறது? Matthew chapter 12 verse 28 says, தேவனுடைய அபிஷேகத்தினால் ஆவியினாலே நீ பிசாசை துரத்தலாம். by the anointing, by the spirit of God you can chase away demon. மார்க் 16:17 என்ன சொல்லுகிறது? Mark chapter 16 and verse 17, விசுவாசத்தினாலே நீ பிசாசை துரத்தலாம். by the faith you will be able to chase away Satan. மத்தேயு 17:21 என்ன சொல்லுகிறது? Matthew chapter 17 verse 21 says, ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் எந்த வல்லமையும் சிதற அடிக்கலாம். by the prayers and fasting you can scatter away any other powers. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of God, உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு இந்த அதிகாரம், இந்த வல்லமை, இந்த சக்தி, இந்த ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? how many of you are going to receive this power, this authority, this life in ஆமென், ஹல்லேலூயா. பிசாசு ஓடுறது, அழிக்கப்படுறதுடைய முதல் அடையாளம் உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கும்.